ஒரு கிளாஸ் டீச்சர் அவரோட கிளாஸ்ல எப்பவுமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு நம்பரை எழுதி இது எவ்வளவு அப்படின்னு கேக்குறாரு. அந்த பையனும் என்ன இவரு இவ்வளவு ஈஸியான கேள்வி எல்லாம் கேக்குறாரு அப்படின்னு இது 1000 அப்படின்னு சொல்றான். அந்த கிளாஸ் டீச்சரும் சரின்னு அந்த 1000க்கு பக்கத்துல இன்னொரு சைஃபரை போட்டு இப்போ எவ்வளவுன்னு கேக்குறாரு. அவர் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இது 10,000ன்னு அந்த பையன் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் டீச்சர் அந்த ஒண்ணுக்கு முன்னாடி ஒரு சைஃபரை போட்டு இப்போ எவ்வளவு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன் இப்பவும் இது 10,000 தான் அப்படின்னு சொல்றான். அவன் அப்படி சொல்லும் போது அவனோட கிளாஸ் டீச்சர் சிரிச்சுக்கிட்டே அவனோட தலையை தடாய் விட்டு இந்த பூஜ்ஜியத்துக்கு எந்த விதமான பெருமதியுமே கிடையாது. அது எப்போ ஒரு பெருமதியான இலக்கத்துக்கு பின்னாடி போய் சேர்ந்துக்குதோ அதுக்கான பெருமதியா அது தேடிக்கும். ஆனா அந்த பூஜ்ஜியம் ஒரு பெருமதியான இலக்கத்துக்கு முன்னாடி போய் நிக்கணும் அப்படின்னு எத்தனை வாட்டி போய் நின்னாலும் அதுக்கு எந்த விதமான பெருமதியுமே கிடையாது. இதே மாதிரி தான் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு. ஒரு மாணவன் எப்போ ஒரு ஆசிரியரை பின்தொடர்ந்து செல்றானோ அவனோட மதிப்பு தானாவே அதிகரிக்கும். அதுவே ஒரு ஆசிரியரை எதிர்த்து நின்னான்னா அவனோட பெருமதி எப்படிப்பட்டது அப்படிங்கறத உன்னால இப்போ புரிஞ்சுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்றாரு. தன்னோட கிளாஸ் டீச்சர் இப்படி சொன்னதுமே அவனோட தவறு உணர்ந்து கிளாஸ் டீச்சர் கிட்ட மன்னிப்பும் கேட்கிறான் அந்த பையன். இந்த கதை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மட்டுமான கதை கிடையாது. இது நம்ம வாழ்க்கையோட படிப்பினைக்கான கதை.